தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசி 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். அலைச்சல், அதற்கான வெற்றி, அதற்கான பயணம். அலைச்சல்கள் இருந்தாலும் குழந்தைகளின் கல்வி கட்டணம் செலுத்துவது, குழந்தைகளுக்கான பள்ளி சேர்க்கை, கல்லூரி சேர்க்கை, குழந்தைகளுக்கான வெளிநாட்டு பயணம் என்று குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிடும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் தனுசு ராசி என்பவர்கள் புதுக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய, பேரையூரில் அருள்பாலிக்கூடிய நாகநாதர மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். வாகன யோகம் பெறும் நாள். புதிய வாகனம் வாங்குவது, பழைய வாகனத்தை மாற்றுவது, இதுவரை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தவர்கள் 4 சக்கர வாகனத்திற்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் மகராசி என்பது. சென்னை கோயம்பேட்டில் அருள்வாளிக்கூடிய குறுங்காலீஸ்வரர் மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். பாதசனி நடப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு அலைச்சல்களின் வாயிலாக முயற்சிகள் பலிதமாகும். ஒரே முறையில் முயற்சிகள் பலிதமாகாது. கடுமையான முயற்சி, கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை, தொடர் முயற்சியின் வாயிலாக பல வெற்றிகளை குவிக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள். சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய திருவல்லீஸ்வரர் மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 2ஆம் இடத்தில் தனக்காரனா பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். தனவரவை கொடுக்கிறார், பணவரவை கொடுக்கிறார், அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய நட்பை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் மீனராசி என்பர்கள் நாகப்பட்டினம் அருகே சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்கார வளர மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.